ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருந்த கொரியன் ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹைப் கொடுக்கவும் மறக்காதீங்க. அப்போதான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கும் வரும், அதே மாதிரி மற்றவங்களுக்கும் ரீச் ஆகும். ஸோ வித்தவுட் எனி டிலே ட்ராமாக்குள்ள போயிடலாங்களா? இந்த எபிசோட் ஸ்டார்டிங் சீன்ல அவர் அங்கே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்க ஃபர்ஸ்ட் இவரெல்லாம் எல்லாரும் அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் இவங்கள பின்னாடி ஓடி வர அவங்களெல்லாம் எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை பார்த்துட்டு இவர் அவங்களெல்லாம் விடுங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டே இருப்பாரு. ஆனாலும் வந்துட்டு எல்லாரும் போட்டு அடிச்சிட்டு இருக்க அதெல்லாம் பார்க்கும்போது இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். தயவு செஞ்சு எல்லாரும் வந்துட்டு ஃபேமிலியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் கத்திட்டு அங்கேருந்து நம்ம ஹாரியை பார்த்துட்டே போயிடுவாரு. அப்புறம் இங்க எல்லாம் வீட்டுல வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த லெட்ஜர் கொடுத்தாதான் என்ன, இப்போ லெட்ஜர் கொடுத்தா மட்டும் அவனை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருமா? அந்த பழைய பிரசிடென்ட்டுக்கும் லீக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு? எல்லாமே பழைய பிரசிடென்ட் மட்டும் தான் வந்துட்டு தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கா. அந்த ஆள் இருக்கானா இல்லையான்னு வேற தெரியல. இந்த லெட்ஜர் கொண்டு போய் நம்ம கொடுத்துட்டோம்னா லீலாம் வந்துட்டு கணக்குலயே வரமாட்டான். ஆமா, அவங்க சொல்றது பாயிண்ட் தான். அது ஏன் தப்பு தான், நான் உனக்கு அப்ப தெரியாது லீ இதுல இருக்கான்னு சொல்லிட்டு. அது ஒன்றும் பண்ண முடியும்க்கா, ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம என்னதான் பண்றது? ஒன்றும் இல்லை, நம்ம ஃபேமிலியா இருக்கணும் அவ்வளவுதான். அவன் சொன்ன மாதிரி நம்ம ஃபேமிலியா இருக்கணும், அதுதான் அவன் வந்து சொல்லிட்டு போனான். ஆனா இப்போ எப்படி பாஸ் வெளியே கொண்டு வர்றது? 48 மணி நேரத்துல அவரை நம்ம வெளியே கொண்டு வரோம், நம்ம ஃபேமிலியை சேர்ந்து அப்படின்னு நீங்க முடிவு எடுத்துட்டு இருப்பாங்க. சே, இந்த மாதிரி இந்த ஃபேமிலி இப்படி பண்ணணும்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நினைச்சு நான் அந்த ஆள் அப்படிதான் சும்மா இப்படி சொல்லிட்டு இருக்காதீங்க. அந்த ஆள் வந்து காசு அப்படி திருடிட்டு ஓடி போயிட்டான் அப்படின்னு நீங்க வச்சுக்கிட்டாலுமே அவன் ஓடி வேற கண்ட்ரிக்கு தானே போகணும். சம்மந்தமே நம்ம இங்க வந்துட்டு நம்ம எலிமெண்டரி ஸ்கூலுக்காக வேலை பார்த்து அப்புறம் நம்மளுக்காக எவ்வளவு ப்ரொடெஸ்ட்ல அவன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணான். அதெல்லாம் அவன் எதுக்கு பண்ணா சொல்லுங்க? அவன் காசு வாங்கிட்டு போய் ஓடி போயிருக்கலாம்ல. அதுவும் கரெக்டு தான். சும்மா வந்துட்டு சின்ன குழந்தைங்களோட அம்மான்னு மட்டும் பெருமையா சொல்லிட்டே பத்தாது, நம்ம மூளையை வந்து நல்லா யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து இவங்க திட்டிட்டு இருப்பாங்க. அங்க இருக்க அம்மாங்களுக்கும் ஆமால அவன் வந்து காசு வாங்கிட்டு ஓடி போயிருக்கலாமே, எதுக்கு வந்து நம்மளுக்கு இவ்வளவு நாள சப்போர்ட் பண்ணா? கண்டிப்பா அப்ப அவங்ககிட்ட காசு இருக்காது, ஏதோ வந்துட்டு காமிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் இங்க வந்துட்டு நம்ம மேனேஜர் பெர்ஸ்பெக்டிவ்ல காமிச்சா மேனேஜர் வந்து நம்ம லீவ் மிரட்டி தான் அதெல்லாம் பேச வச்சிருப்பாரு. உன் ஃபேமிலியை தான் நான் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால இவர் இதுக்கு மேல இங்க இருக்க முடியாதுடா, இந்த வேலையை வேணா ஒரு மண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்து தெரிச்சு ஓடிட்டு இருப்பாரு. அப்ப நம்ம ஜாங்கிட்டே மாட்டிப்பாரு. எங்க ஓடுறீங்களா நீங்க? இல்ல இல்ல ஓடலாம் இல்லையே, நான் எதுக்கு இங்க ஓட போறேன், நான் சும்மா வெளியே போயிட்டு இருக்கேன், அதுக்கு இதுக்கு லக்கேஜ் தூக்கிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து தெரிச்சு ஓடிட்டு இருப்பாரு. அவங்களும் வந்து பிடிங்க பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடிட்டு இருப்பாங்க. சரி டாக்ஸி டாக்ஸி நில்லு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸில இருந்தவர் சார் எங்க சார் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதே நம்ம ஆளுங்க தான். அட இவனுங்கிட்டே மாட்டிக்கிட்டா அப்படின்ற மாதிரி இருக்கும் இவருக்கு. நம்ம லீ வந்துட்டு ஜெயில வந்து பேசிட்டு இருப்பாரு இவர்கிட்ட. என்னப்பா நான் உனக்கு நிறைய டீல்ஸ் கொடுத்தேன், நீ எதையுமே வந்து எடுத்துக்கல, அதனால இந்த நிலைமை உனக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்க, நான் உன்னை பாத்துக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி இவரும் வந்துட்டு அதே தைரியத்தோட தான் பேசிட்டு இருப்பாரு. இங்க வந்துட்டு இந்த மேஜர் இருக்காரு இல்லைங்களா, அதாவது அந்த ஒன் கிளப்ல வந்துட்டு சேரணும்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லைங்களா. ஸோ அவர் வந்துட்டு இந்த ஆள் கூடயே நான் வந்து சேரணும் சொன்னேன், இவன் வந்து பெரிய ஆளா இருப்பான் போல இருக்குடா, அவங்ககிட்ட வந்து நிறைய பேர் இருக்கானுங்க கனெக்ஷன்ல, அதனால இந்த கிளப்ல நான் சேரணும் சொன்னேன். ஆனா இவன் இருக்கிறத பார்த்தா இவன் கொஞ்சம் மோசமானவன் தான் போல இருக்கே அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் இங்க பேசிட்டு இருப்பாங்க. இவனுங்க வந்து இந்த பிரச்சனையே வந்துச்சு, நம்ம ஹீரோ வந்து தேவையில்லாம இந்த சண்டையில எல்லாம் கோத்து விட்டுட்டு இப்ப அவனுங்க 2 பேரும் வந்துட்டு கேஷுவலா வந்து பேசிட்டு இருக்கானுங்க. நம்ம ஜோங்குவே வந்து ரொம்ப சைலண்டா வந்துட்டு இருப்பானா, அதை பார்த்துட்டு நம்ம ஹாரி ஏன் பையன் இவ்வளவு சைலண்டா வந்துட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி நம்ம 2 பேரும் வந்துட்டு விளையாடலாமா? ஓகே ஓகே அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து பார்க் போகிற டைமில் என்ன ஆகிட்டு இருக்குன்னா மற்ற அம்மாங்கெல்லாம் வந்துட்டு குழந்தைய அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாங்க. அது பார்க்கும்போது இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன் எல்லாரும் இப்படி பண்ணுறாங்க, நம்ம ஃபேக் ஃபேமிலி அதனால எல்லாரும் இப்படி பண்ணுறாங்களா? அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம ஃபேக் ஃபேமிலின்னு யார் சொன்னது? நம்ம எல்லாருமே வந்து பிளட் ரிலேஷன் இல்லை அதனால ஃபேக் ஃபேமிலின்னு சொல்றியா? அப்படிதானே? இல்லை அப்படி கிடையாது, நம்ம எல்லாரும் ஒன்றா சாப்பிட்றோம், கஷ்ட நஷ்டம்னா எல்லாரும் ஒன்றா இருக்கும், அப்படின்னா எப்படி நம்ம ஃபேக் ஃபேமிலியாக இருக்கணும்? நம்ம வந்து ஸ்பெஷல் ஃபேமிலி. ஓ அப்படியா? ஆமா சரி நம்ம 2 பேரும் விளையாடலாமா அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்க வந்து ஓடிட்டு இருப்பாங்க. அப்புறம் இங்க ஹாரி நல்லா தூங்கிட்டு இருப்பாளா, அவங்க அக்கா பக்கத்துல இருந்து அவளே பார்த்துட்டு இருப்பாங்க. நீ ஏன் இங்க பயமுறுத்துறக்கா? அது நீ ஏன் இப்ப என்ன பார்த்துட்டே இருக்க, அதான் சொல்லணுமா உனக்கு? ஆமா, நம்ம வேணா அந்த லெட்ஜர் அவனுங்கிட்டே கொடுத்துடலாமா? ஏன்க்கா இப்படி பண்ற? எனக்கு அதுல விருப்பம் இல்லை. எனக்கு புரியுது, நான் தான் தப்பு பண்ணேன், அதனால நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், அதனால கண்டிப்பா வந்துட்டு அந்த லெட்ஜர் வந்து நான் கொடுத்துதான் ஆகணும், அதனால என்ன ஜெயில போட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு பேசிட்டு இருக்க. ஏன்க்கா இப்படிலாம் பேசுற? புரியுதுடி, ஆனா நான் தப்பு பண்ணல, அப்ப நான் தான் அதை எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அந்த லெட்ஜர் கொண்டு போய் கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல, ஆனா நம்ம ஹீரோ வந்து ரிலீஸ் ஆயிட்டாரு. எப்படி இருக்காங்க நம்ம ஃபேமிலி? அவங்களாம் நல்லா தான் இருக்காங்க, வாங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போயிட்டு இருக்க. அப்போ அங்க இருக்கவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. பாரு அந்த 17 பில்லியன் ஆட்டிய போட்டவன் இங்க வந்துட்டான், மறுபடி 17 பில்லியன் எடுத்து வேடா அப்படி சொல்லிட்டு இங்க எல்லாரும் வந்துட்டு முட்டி தூக்கி அடிக்கிறது, பேப்பர் தூக்கி அடிக்கிறது அப்படி சொல்லிட்டு ஒரே அலப்பறையா இருக்கும். அப்புறம் வந்து அவர் மேல அடிக்கிற டைம்ல வந்துட்டு ஒரு அம்பர்ல வரும், யாருன்னு பார்த்தா நம்ம ஹாரி தான்.
அவகிட்ட அவரு கொஞ்சம் டைமிங் மிஸ் ஆயிருந்தாலும் என் மேல பட்டிருக்கோம். நானும் அதுல கரெக்டா இருப்பேன். உங்களுக்கு எல்லாம் புரியுதா புரியலையா? எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு கோர்ட்ல இருந்தே இவனை அனுப்பிட்டாங்க. இப்ப நீங்க வந்து தேவையில்லாம இந்த மேல பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க பாரு, யார் அது தேவையில்லாம பேசிட்டு இருக்கா, இவன் மேல ஃபர்ஸ்ட் அடிங்கடா அப்படி சொல்லிட்டு அவன் மேல அடிக்கிற டைம்ல இவர் வந்து அம்பர்லா வாங்கி அவளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படியே 2 பேரும் வந்து கண்ணு கண்ணு பார்த்துட்டே இருப்பாங்களா. அதை பார்த்துட்டு இங்க அசிஸ்டன்ட், நானும் கொஞ்சம் அம்பர்லா யூஸ் பண்ணிக்கலாமா, என் மேலே தான் அடிக்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்பதான் இவங்க 2 பேருக்கும் வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வந்து விலகுவாங்க. அப்புறம் அங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்கலாம், நீங்க தான் ஃபேக் ஃபேமிலின்றது ஊருக்கே தெரிஞ்சிச்சு, அப்புறம் எதுக்கு நீங்களா வந்து நடிச்சிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி கப்பிள்ஸா? இங்க பாருங்க, நான் இங்க இருந்து எங்கேயுமே ஓட மாட்டேன், நான் இங்கதான் இருப்பேன். அந்த 17 பில்லியன் யார் எடுத்தானோ அவனை பிடிச்சிட்டு தான் நான் இங்க இருந்து போவேன். அது நீ தானே? இங்க பாருங்க, அதே மாதிரி நீங்க என்னோட அந்த சார்ட்லாம் பாத்தீங்கல்ல, அப்ப நான் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். என் ஃபேமிலி மேல யாராவது கை வச்சீங்க, அப்புறம் இந்த உலகத்துல அவன் எங்க இருப்பானே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிடுவாரு. இதெல்லாம் இந்த லீ பார்த்துட்டு தான் இருப்பான். எந்த அளவுக்கு போது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. இங்க வந்துட்டு இவங்க, ஏப்பா நீ கொஞ்சம் தண்ணி மேல அடிப்பா, அப்பதான் இங்கெல்லாம் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டோர் ஃபுல்லா எல்லாம் கிறுக்கி வச்சிருப்பானுங்க, இங்க இருந்து போயிடுங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுல இவங்க 2 பேரும் அழிச்சிட்டு இருக்க, அப்பா வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் அவங்க அப்பா ஹக் பண்ணிப்பான். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பார்க்குக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படியே வந்து கஷ்டப்பட்டு பார்த்துட்டு இருப்பாரா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க வந்து இப்பதான் இந்த லெட்டர் அழிச்சேன், இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு அப்படி சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. சரி வாங்க வாங்க உள்ள போலாம் அப்படி சொல்லிட்டு எல்லாம் உள்ள போயிட்டு இருப்பாங்க. அப்படியே அங்க சாப்பாடுல சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. எல்லாரும் சந்தோஷமா பேசி சாப்பிடுறதுலாம் வந்துட்டு பார்க் ரொம்ப ஏக்கமா பார்த்துட்டு இருப்பாரு. சோ நம்மளுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு, இவங்களை நம்ம எப்படியாவது ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. ஹாரி இங்க இவர்கிட்ட லெட்ஜர் கொடுத்துட்டு, இங்க பாரு எங்க அக்கா வந்துட்டு அவளே ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கா, புரியுது, இது ஒன்றும் ஈஸியான டெசிஷன் கிடையாது, நீ கஷ்டப்பட்டு தான் எடுத்திருக்க. ஆமா கரெக்டு தான், என் அக்காவோட லைஃபே நான் வந்து இதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னா வந்துட்டு ஆப்போசிட்ல இருக்கவனுங்களுக்கு பயங்கரமான அடி விழணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. சோ அவரும் வந்து அதை பத்தி யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்புறம் அந்த லெட்ஜர் ஃபுல்லா பாத்துட்டு இருப்பாரு அவரு. மேனேஜர் தான் இவங்க பிடிச்சி வச்சிருக்காங்க இல்லைங்களா. சோ அதனால லெட்ஜர் கொண்டு போயிட்டு, இங்க பாருங்க இந்த லெட்ஜர் ஃபுல்லாவுமே வந்துட்டு பழைய பிரசிடென்டோட பேரும் உங்க பேர் மட்டும்தான் இருக்கு, இங்க லீயோட பேர் ஒண்ணு கூட இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த லெட்ஜர் வந்து நாளைக்கு போலீஸ் கிட்ட போனாலும் நீங்க 2 பேர் தான் மாட்டுவீங்க. ஆனா அந்த லீ அவன் வந்து இன்னசென்ட், அவன் வந்து இந்த உலகத்துல எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி தப்பிச்சு ஓடிடுவான். இதுதான் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்க, இல்ல அப்படி இருக்கக்கூடாது, அவன் எல்லாமே பண்ணான் அப்படின்னா வந்துட்டு நீங்க தான் அவனு சொல்லணும், நான் என்ன சொல்லணும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாரு. அப்புறம் இங்க டேவன் கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாரு. இப்ப என்ன சொல்ற, அந்த லீ வந்துட்டு புடிச்சு ஜெயில போடணுமா உனக்கு? ஆமா, இந்த ஒன் கிளப் அப்படின்றது இல்லாமலே போகணும், அதுக்கான விஷயம் இங்க இருக்கு. நீங்க இதை மட்டும் வந்துட்டு பண்ணிட்டீங்க, அந்த ஒன் கிளப் இல்லாம போயிடும், உள்ளே இருந்த இடம் இல்லாம போயிடுவான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துட்டு போயிடுவாரு. அப்புறம் இங்க போயிட்டு அவங்க அப்பாவை தான் போய் பார்த்துட்டு இருப்பாரு. அதாவது நம்ம யங் மேன் இருக்காரு இல்லைங்களா, அவரை போய் பார்த்துட்டு இருப்பாரு. என்னையா எந்த பார்த்துட்டே இருக்க, ஏதாவது பேசு. என்ன பேசுறது, சில விஷயம் சொல்லணுமா, அது உனக்கு பதில் நான் வேற ஒருத்தவங்களை சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹாரி தான் அவரோட மைண்ட் ஃபுல்லா ஓடிட்டு இருப்பா. என் அக்காவை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ அழுதது, அவளுக்காக அவர் எல்லாமே பண்ணது அதெல்லாம் ஓடிட்டு இருக்குமா. ஓ, அந்த பொண்ணு எப்படி இருப்பா, அழகா இருப்பாளா, சின்ன பொண்ணா? நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. புரியுதுப்பா புரியுது, என்னதானாலும் நான் வயசானவன், இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கேன், எனக்கு எதுக்கு அதெல்லாம். இல்ல நீ தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காத, நான் கண்டிப்பா உன்னை வெளியே கூட்டிட்டு வருவேன், கொஞ்சம் டைம் மட்டும் கொடு. இங்க பாருடா, உன்கிட்ட நான் இப்பயும் சொல்றேன், எப்பயுமே அதான் சொல்றேன், நீ நல்லா புரிஞ்சுக்கோ, நீ எனக்காகன்னு சொல்லிட்டு எந்த ஒரு டெசிஷனுமே எடுக்க தேவையில்ல. நான் வந்து போறவன்டா, என்னை விட்டுடு, புரியுதா? அதனால நீ உன் வாழ்க்கையில உனக்குன்னு ஒரு டெசிஷன் எடு. என்ன அப்படி யோசிச்சு எந்த டெசிஷனுமே எடுக்காத. எனக்கு தெரியும் நீ ரொம்ப நல்லவன், நான் ஒன்றும் நல்லவன்லாம் இல்லை, நீ நல்லவன் தான்டா. நீ எவ்வளவு பேரை காப்பாத்திருக்கன்னு எனக்கு தெரியாதா? எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். அதனால நீ என்னை பத்தி மட்டும் யோசிக்காத, என்னோட லைஃப் முடிஞ்சு போச்சு, என்னை விட்டுடு, நீ உன்னோட லைஃப் அதை மட்டும் பாடுறா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இங்க பாரு, தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காத, நான் இங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போவாரு. டே மகனே, நான் உன்னை லவ் பண்றேன்டா அப்படின்னு சொல்லி கத்துவாரு. அதுக்கு இவரும் எதுவுமே சொல்லாம கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்கும் 2 பேருக்குமே. ஸோ இங்க பயங்கரமான எமோஷன்ஸ் இருக்கும். அப்படியே அங்கிருந்து போயிடுவாரு. இப்போதைக்கு இங்க வர சொன்னாங்க, அதுதான் எனக்கே தெரியலையே அப்படி சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இங்க லீவான் வந்துட்டு அவரோட மொத்த குரூப்பையும் கூட்டிட்டு வந்துட்டு, எங்களை மன்னிச்சிருங்க, எலிமெண்டரி ஸ்கூல்ல இந்த பிரச்சனை நடந்தது எங்க தப்பு தான், அதனால நாங்க வந்து அதை சரி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க, அவருக்கு சப்போர்ட் பண்ணவங்கலாம் வா வா சூப்பர் சூப்பர், பாருங்களேன் எவ்வளவு சூப்பரா பண்றாரு அப்படின்னு கத்திட்டு இருப்பாங்க. சும்மா கத்திட்டு இருக்காதீங்கயா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஃப்ரெண்ட்ல இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு பயங்கரமா அவங்களுக்கு ஆப்போசிட்டா பேசிட்டு இருப்பாங்க. அதுல நம்ம ஜாங்ல வந்து சும்மா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காதீங்க அப்படின்னு கத்திட்டு இருக்க, அப்ப நம்ம பார்க் வருவாரு. அது ஒரு பெரிய சுத்தியல் எடுத்துட்டு வர,
பார்க் என்னையா பண்ண போறான், அவன் வேற முன்னாடி கேங்ஸ்டரா இருந்தானே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவாருன்னா, நம்ம லீபானுக்கு பின்னாடி இருக்க இடத்த வந்துட்டு தட்டி அடிச்சு உடைச்சிருவாரு. என்னையா அப்படின்னு பார்த்தா இவங்க ஃபேமிலியா உட்காந்து பிளான் போட்டிருப்பாங்க. அவனுக்கு வந்து இருக்கிறதுலே அதிகமா பில் ஏத்தி விடணும், அப்பதான் சரியாகும், இல்லைன்னா அவனை மாதிரி ஆள்லாம் சரிப்பட்டு வர மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இங்க பாருங்க ட்ரூ வேல்யூ அசட் ஃபுல்லாவே இந்த மாதிரிதான், பில்டிங் வந்து குவாலிட்டியே சரி கிடையாது, அதனால 9800 வீடை திரும்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுங்க, அப்பதான் எங்களுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. இதுவரை லைவா டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கும். அதனால இங்க லீவானுக்கு வந்து என்ன சொல்றதுனே தெரியாது, ரொம்ப கடுப்பா இருப்பாரு. அதுல நம்ம பார்க் வரேன்னு வெறுப்பேத்துற மாதிரி, இது நீ இன்னும் ஸ்டார்டிங் தான்ப்பா, இதுக்கு மேலேயும் பாப்ப அப்படின்ற வேலை பேசிடுவாரா. அவனுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கும். கார்ல போகும்போதெல்லாம் அவன் எப்படிப்பட்டவன், அவன் என்ன வந்துட்டு இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கானா இருக்கு, அவனுக்கு அவன் ஸ்டாண்டர்ட் தெரியாம இப்படி என்கிட்ட மோதிட்டான் அப்படின்னு வந்துட்டு பயங்கரமா வந்து கோவப்பட்டுட்டு இருப்பாரு. அதே மாதிரி இங்க வந்து பார்க்கோட அப்பாவை போய் பார்க்க போயிருப்பாரு. அங்க போயிட்டு நீ நீ பார்க் வந்துட்டியாடா, பார்க் இல்லப்பா, அதுக்கு பதிலா நான் வந்திருக்கேன், நீங்க யாரு, அதுதான் லீவான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க, இங்க பாரு என் பையன் கிட்ட மோதாத அப்படின்ற மாதிரி இவரும் வந்து கொஞ்சம் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேச அவருக்கு இன்னும் கடுப்பாயிடும். இந்த நிலைமையில உனக்கு அவனை பத்தி சப்போர்ட் பண்ணி பேசினமாயா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிஜன் எடுத்து விட்டுருவான். அவரும் வந்துட்டு இறந்து போயிடுவாரா என்னன்னு தெரியல, அவர் வந்து கொஞ்சம் அன்கான்சியஸ் ஆயிடுவாரு. ஈவன் லிஃப்ட்ல இருந்து இறங்கி போற டைம்ல அப்பதான் நம்ம பார்க்கும் உள்ள போவாரு. பார்க் கரெக்டா லிஃப்ட் ஏறி அங்க போய் பார்த்தா, என்ன ஆச்சு, ஏன் சைலண்டா இருக்க, பேச ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரொம்ப சைலண்டா இருப்பாரு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இசிஜி எல்லாத்தையும் பார்த்தா எல்லாத்துலயுமே வந்துட்டு எதுவுமே ஓடாது. அதெல்லாம் டாக்டர் போயிட்டு டாக்டர் டாக்டர்னு கத்திட்டு இருப்பாரு. அப்புறம் தான் அவருக்கே ரியலைஸ் ஆகும் அப்பா இறந்துட்டாரு அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அவருக்கு அப்படியே ஃபியூனரல் எல்லாம் போயிட்டு இருக்குமா, அங்க நம்ம லீவான் வந்து எதுவுமே பண்ணாத மாதிரி நல்லவ மாதிரி வந்துட்டு இருப்பான். அங்க வந்துட்டு அவருக்கு வணக்கத்தெல்லாம் வச்சு இவர் வந்து எதுவுமே பேசாம சைலண்டாவே இருப்பாரு. என்னப்பா பண்றது, இந்த நியூஸை கேட்டோன்னே எனக்கு வந்துட்டு மனசுலாம் நொறுங்கி போச்சு. ஆனா இதுல ஒரு சின்ன சந்தோஷம் மட்டும் இருக்கு. ஏன்னா அவர் இறந்து போகும்போது அந்த இடத்துல நான் இருந்த சந்தோஷம் இருக்கே. என்னது, அப்படிதான் நீதான் அப்படி சொல்லிட்டு இவருக்கு கையில முறுக்கிட்டு இருப்பாரு. கோவத்துல கண்ணுல இருந்து தண்ணியா வந்துட்டு இருக்கும். இவன் சிரிச்சிட்டு இருப்பான். சிரிச்சுட்டு அங்கிருந்து போயிடுவான். ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க கைஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேற எபிசோட். அது தென் ஸ்டே டியூட்.